வணக்கம் மாணவர்களே. முதல் வகுப்பில் பார்த்த இந்திய சாஸ்திர நடனங்களில் ஏனைய நடனங்களை பார்ப்போம். அதில் முதலாவது நடனமாக ஒடிசி. ஒடிசி நடனம் ஒரிசா மாநிலத்திற்குரிய நடனம் ஆகும். இந்த நடனம் பெண்களால் ஆடப்படும் சாஸ்திரிய நடனம் ஆகும். பரதநாட்டியத்தை போன்று ஒத்திருக்கும் நடனத்தில் திரிபங்க நிலை முக்கியமானதாகும். இந்த நிலை குறிப்பது தலை ஒரு பக்கம், தோளில் இருந்து இடுப்பு வரை ஒரு பக்கம், இடுப்பில் இருந்து பாதம் வரை ஒரு பக்கம் என்று 3 நிலைகளை கொண்டது. இந்த நடனத்தில் இடம்பெறும் வஜ்ய சலனம் என்னும் இடையசைவு இந்த நடனத்தின் சிறப்பம்சமாகும். முகபாவம் நிறைந்திருக்கும் ஒடிசி நடனம் அசையும் சிற்பக்கலை என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த நடன உருப்படிகளாக பூமி பிராணம், மங்களசரண், பூஜா படுநிருத்யம், இஷ்டம், தேவாவந்தன, வஜ்ரபல்லவி, நிருத்தம், அஷ்டபதி, ஒரிசா பாடல்கள், மோக்யா ஆகிய உருப்படிகள் காணப்படுகின்றன. இதன் உடையலங்காரம் பரதநாட்டிய உடையை போலவே அமைந்துள்ளது. கீழே புகைப்படம் காட்டப்பட்டுள்ளது. கச்சை கட்டி முந்தானையை விசிறி போல் முன்னே தொங்க விட்டிருப்பார்கள். இங்கே காட்டப்பட்டுள்ளது. தலையில் கொண்டை போட்டு மலர்கள் சூடி அலங்கரித்திருப்பார்கள். இதில் புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. வெள்ளி அல்லது வெள்ளி நிறத்தாலான அணிகலன்கள் இந்த நடனத்திற்கு அணிவார்கள். இங்கே காட்டப்பட்டுள்ளது. ஒடிசி நடன இசை பக்கவாத்தியங்கள். ஒடிசி நடனமானது ஹிந்துஸ்தானி, கர்நாடக இசை ஆகிய 2 மரபு சேர்க்கையாக அமைந்துள்ளது. இந்த நடனத்திற்கு வாய்ப்பாட்டுடன் நட்டு வாங்க தாளமும் முக்கியமானதாகும். பங்கவாஜ் எனும் தாள வாத்தியமும் சாரங்கி, பிடில் போன்ற வாத்தியமும் பயன்படுத்தப்படுகிறது. ஒடிசி நடன பக்கவாத்தியங்கள் இங்கே வாய்ப்பாடு, நட்டு வாங்கம் என்பன காட்டப்பட்டுள்ளது. பங்கவாஜ், பிடில் போன்றன காட்டப்பட்டுள்ளது. ஒடிசி நடன கலைஞர்கள் சஞ்சுக்தா பாணிக்கரகி என்பவருடைய புகைப்படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. கும்கும் தாஸ் என்பவருடைய புகைப்படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அடுத்த நடனமாக கதக். கதக் நடனம் வட இந்தியாவுக்குரிய நடனமாகும். இந்நடனம் வட பகுதியில் உள்ள ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத் முதலிய பிரதேசங்களில் ஆடப்படுகிறது. கதக் என்பது கதை கூறும் நடனமாகும். இந்த நடனம்
கதாகால செபத்துடன் ஒப்பிடப்படுகிறது. முகாலய கலாச்சாரம் கலந்த நடனமாகி பின் அரச சபைகளில் ஆடும் நடனமாக மாறியது. லக்னோ, ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களிலும் இக்கலை ஆடப்படுகிறது. இந்த நடனம் ஆண் பெண் ஆகிய இருபாலராலும் ஆடப்படுகிறது. கீழே அதற்குரிய புகைப்படம் காட்டப்பட்டுள்ளது. இது பரதநாட்டியம் போல் நிறுத்தத்துடன் தொடங்கும். இது தனி நடனமாகும். நிறுத்தம் இந்த நடனத்தின் பிரதான அம்சமாகும். கால்களை சமநிலையில் வேகமாக தட்டி ஆடுவர். இந்த நடனம் ஆதிதாளம், ஜம்பை தாளம், துருவ தாளங்களில் அமைந்த சொற்கட்டுகளுக்கு ஆடப்படும். அதில் துரிதகால சொற்கட்டுகளும் ஒவ்வொரு மகுடத்திற்கும் பிரம்மரி அல்லது சுற்றடவுகளும் இடம்பெறும். கதக் நடனத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்ற ஒருவரால் ஒற்றை காலை ஊன்றிய வண்ணம் பல முறை வேகமாக சுழன்றாடிய பின் சடுதியாக ஆட்டத்தை நிறுத்தி அசைவற்ற கோலத்தை அடைவர். கதக் நடனத்திற்கென தனிப்பட்ட ஹஸ்தா அபிநயங்கள், பாவங்கள், சஞ்சாரி பாவங்கள் முதலியன உள்ளன. ஆனாலும் இந்த நடனத்தில் பரதநாட்டியத்தை போன்று அதிகமான ஹஸ்தங்கள் உபயோகிக்கப்படுவதில்லை. கதக் நடன உருப்படிகள் கதக் நடனத்தில் கணேஷ் வந்தனா, அமதா, பரன், கவிதா, தரணி ஆகிய உருப்படிகள் ஆடப்படுகின்றன. மேலும் இந்த நடனத்தில் அஷ்டபதி, ராசலீலை, பஜன், அபிச்சாரிக்கா ஆகிய நடன வகைகளும் ஆடப்படுகிறது. இந்த நடனத்திற்குரிய பக்கவாத்தியங்கள் தபேலா இசைக்கருவி முக்கியமானதாகும். கீழே புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த நடன ஆடை அணிகலன்கள் ஆண்கள் சர்வாணி அணிவார்கள். கீழே புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. பெண்கள் உடலோடு ஒட்டிய பிஜாமாவும் அதற்கேற்ற மேலங்கியும் அணிவார்கள். அதற்கு சக்கரா என்று பெயர். கீழே புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கதக் நடன கலைஞர்கள் முக்கியமாக பிந்துதீன், கல்க பிரசாத் போன்றோரை குறிப்பிடலாம். அடுத்த நடனம் மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் தென்னிந்தியாவின் கேரள மாநிலத்திற்குரிய நடனமாகும். திருமால் மோகினி அவதாரத்தில் காண்போரை வியக்கும் வண்ணம் ஆடி மனம் மயங்க செய்தமையால் மோகினியாட்டம் என அழைக்கப்பட்டது. இந்த நடனம் பரதநாட்டியம், கதகளி ஆகியவற்றின் செய்முறைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. மோகினியாட்டம் சிருங்கார ரசத்தையும் லாஸ்யத்தையும் முக்கிய அம்சமாக கொண்டது. சுவாதி திருநாள் மகாராஜா
தஞ்சை நால்வருள் ஒருவரான வடிவேலு ஆகியோர் மோகினி ஆட்டம் உருவாவதற்கு காரணம் ஆனவர்கள். மோகினி ஆட்ட ஆடை அணிகலன்கள். இதன் உடையமைப்பு வெள்ளை நிற ஆடையில் பொன்னிற வண்ண முகதலைகளை கொண்ட அதிக விசிறி மடிப்புடன் கூடிய அழகிய ஆடை ஆகும். கீழே படத்தில் காட்டப்பட்டுள்ளது. வெள்ளை நிற ஆடை, பொன்னிற வண்ண முகதலைகளை கொண்ட அதிக விசிறி மடிப்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. இந்நடன தலை ஒப்பனையாக உயரமாக பக்கவாட்டில் கொண்டை போடப்பட்டு இங்கே காட்டப்பட்டுள்ளது. வெண்ணிற மலர் கொண்டு சுற்றுவட்டமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஆபரணங்களாக பொன்னிற நகைகளும் காசு மாலை, ஒட்டியானம், வளையல்கள், சலங்கை என்பனவும் அணியப்படும். பொன்னிற நகைகளும், இது காசு மாலை, ஒட்டியானம், வளையல்கள், சலங்கை என்பனவும் அணியப்படும். மோகினி ஆட்டத்தில் சொற்கட்டு, பந்தாட்டம் போன்ற உருப்படிகள் காணப்படுகிறது. மோகினி ஆட்ட பக்கவாத்தியமாக பரதநாட்டியத்திற்கு பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகளான மிருதங்கம், வயலின், மத்தளம், இடக்கை போன்றன பயன்படுத்தப்படுகின்றது. மோகினியாட்ட கலைஞர்கள். தற்போது புகழ்பெற்ற மோகினியாட்ட கலைஞர்களாக சாந்தாராவ், மிர்னாலினி சாராபாய், கனக்ரெலா போன்றோரை குறிப்பிடலாம். சாந்தாராவின் புகைப்படம் காட்டப்பட்டுள்ளது. மிர்னாலினி சாராபாயின் புகைப்படமும் காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக மணிப்புரி நடனம். மணிப்புரி நடனம் மணிப்பூர் மாநிலத்துக்கே சிறப்பாக உள்ள நடனம் மணிப்புரி ஆகும். இங்கு வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் சைவ சமயத்தவர்களாக சிவனையும் பார்வதியையும் வழிபட்டனர். பின்னர் வைஷ்ணவ மதம் பரவத் தொடங்கிய போது கிருஷ்ணர் ராதையை வழிபடலாயினர். இக்காலத்தில் வாழ்ந்த இளம் பெண்கள் தெய்வத்திற்கு பழங்களும் பூக்களும் வணக்கத்துடன் அளிப்பர். வாலிபர்கள் இளம் பெண்கள் இணைந்து கம்ப தோய்வி என்னும் கதையினை சிவன் பார்வதியாக உருவகித்து ஆடுகிறார்கள். இந்நடன நாடகங்களில் புகழ்பெற்ற லைகரோபா என்பது சிவன் பார்வதியின் ராசலீலையினை அடிப்படையாக கொண்டது. லைகரோபா நடன நாடகமானது தெய்வங்களை கூவி அழைத்தலும் தேவர்களுக்கு மகிழ்ச்சி அளித்தலுமான சைவ சமயம் சார்ந்த சடங்கு நாடகமாகும். இந்நடனத்தில் உலகத்தின் படைப்பு, வாழ்க்கை பருவங்கள், தானியம் விதைத்தல், அறுவடை செய்தல், நூல் நூற்றுதல், ஆடை நெய்தல், மீன் பிடித்தல், பந்து விளையாடுதல் முதலிய நிகழ்ச்சிகள் நடித்து காட்டப்படும். ஆண்கள் உதாத்த அகம்பா என்னும் தாண்டவத்தை மிகவும் உத்வேகத்துடன் ஆடுவார்கள். பெண்கள்
சுகுமார நௌப தோத்பா என்னும் லாஷ்யத்தை மிகவும் நளினமாக ஆடுவார்கள். இந்நடனத்தில் நிறுத்த பகுதியாக சாலிலாஷ்யம், தாண்டவம் ஆகியவற்றுடன் தல்லினா அல்லது தொலோனா பரதநாட்டியத்தில் தில்லானா போன்றது. தொலோனா என்பது பரதநாட்டியத்தில் தில்லானா போன்றது. ஸ்வர்மாலா அது பரதத்தில் ஜதீஸ்வரம் போன்றது. சதுரங்க, கீர்த்தி பரபந்தம் என்பனவும் ஆடப்படுகின்றன. நிறுத்திய பகுதியாக கிருஷ்ணன் ராதை பற்றிய கதைகள் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்வதாக ஆடப்படுகிறது. இங்கே மணிப்புரி நடன புகைப்படங்கள் காட்டப்பட்டுள்ளது. மணிப்புரி நடன ஆடை அணிகலன்கள் ஆரம்பத்தில் லுங்கி போன்ற வண்ண ஆடைகளையும் பின்னர் கூடை போன்ற பாவாடைகளையும் கட்டி அதில் அழகிய சரிகை வேலைப்பாடுகளுடன் தலையில் மெல்லிய முக்காடும் அணிந்து கொள்வர். இங்கே அந்த புகைப்படம் காட்டப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் லுங்கி போன்ற ஆடைகள் அணியப்பட்டு பின்னர் கூடை போன்ற பாவாடை அணியப்பட்டு முக்காடு போடப்பட்டு ஆடப்படுகின்றது. இந்த நடனத்தில் தாண்டவ முறையைச் சேர்ந்த புங்சோலம் என்ற நடனத்தில் ஆண்கள் டொல்கி என்ற மத்தளத்தை தோளில் மாட்டிக்கொண்டும் கர்தால் சோலம் என்பதை கைகளால் பெரிய தாளங்களை தட்டிய வண்ணம் சுழன்று சுழன்று ஆடுவர். இவை இரண்டும் சங்கீர்த்தன் என்று சொல்லப்படும். சங்கீர்த்தனுடைய புகைப்படங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. சுழன்று சுழன்று ஆடும் படங்கள் இங்கே காட்டப்பட்டுள்ளது. மேலே கற்ற விடயங்களுக்கான மதிப்பீடுகளினை பார்ப்போம். முதலாவது, ஒடிசி நடனம் எந்த மாநிலத்துக்குரிய நடனம்? ஒரிசா மாநிலத்துக்குரிய நடனம். இரண்டாவது, ஒடிசி நடனத்தில் முக்கியமான நிலை எது? திரிபங்க நிலை. மூன்றாவது, இந்த நடன இடையசைவு எவ்வாறு அழைக்கப்படும்? வஜ்ய சலனம். நான்காவது, இந்த நடனத்துக்கு எவ்வகையான அணிகலன்கள் அணியப்படும்? வெள்ளி அல்லது வெள்ளி நிறத்தால் ஆன.
அஞ்சாவது ஒடிசி நடனத்துக்குரிய பக்கவாத்தியங்கள் எவை? பக்கவாஜ், சாரங்கி, பிடில். ஆறாவது ஒடிசி நடனத்துக்குரிய இசை எது? கர்நாடக இசை, ஹிந்துஸ்தானி இசை. இவ்விரண்டு இசைகளின் மரபு சேர்க்கை இதன் இசை ஆகும். ஏழாவது ஒடிசி நடன உருப்படிகள் சில தருக. பூமி பிராணம், மங்கள சரண், அஷ்டபதி. இவற்றை விட பூஜா படுநிருத்தியம், வஷ்ட பல்லவி, இஷ்டதேவா வந்தனம் போன்றனவும் உருப்படிகளாக காணப்படுகின்றன. எட்டாவது ஒடிசி நடன கலைஞர்கள் சிலரை தருக. சஞ்சுக்தா, பாணிக்கரகி. கும்கும்தாஸ், போன்றோரை குறிப்பிடலாம். ஒன்பதாவது கதக் நடனம் ஆடப்படும் பிரதேசங்கள் எவை? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத், லக்னோ. போன்ற பிரதேசங்களில் ஆடப்படுகின்றன. கதக் நடனத்துக்குரிய பக்கவாத்தியம் எது? தபேலா. 11வது கேள்வி, இந்த நடனத்திற்கான சொற்கட்டுகள் எந்த தாளங்களில் அமைந்திருக்கும்? ஆதிதாளம், ரூபகதாளம், துருவ தாளம். பன்னிரண்டாவது கேள்வி, இந்த நடனத்தில் ஆடப்படுகின்ற உருப்படிகள் சில தருக. கணேஷ் வந்தனா, அமதா,
பரன், கவிதா, தரணி. 13வது கேள்வி. கதக் நடனத்தில் ஆண்கள் அணியும் ஆடை எது? சர்வாணி. 14வது. இந்த நடனத்தில் பெண்கள் அணியும் ஆடைக்கு பெயர் என்ன? சக்கரா. 15வது. கதக் நடன கலைஞர்கள் சிலரை குறிப்பிடுக. பிந்துதீன், கல்கா பிரசாத். 16வது. மோகினியாட்டம் எந்த மாநிலத்திற்குரிய நடனம்? கேரள மாநிலம். 17வது. மோகினியாட்டம் உருவாவதற்கு காரணமானவர்கள் யார்? சுவாதி திருநாள் மகாராஜா, தஞ்சை நால்வருள் ஒருவரான வடிவேலு. இந்த நடனம் எந்த நடனங்களின் செய்முறைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டது? பரதநாட்டியம், கதகளி ஆகிய நடனங்களின் செய்முறைகளை கொண்டு. 19வது. மோகினியாட்டம் எவற்றை முக்கிய அம்சமாக கொண்டது? சிருங்கார ரசத்தையும் லாஸ்யத்தையும். 20வது. இந்த நடனத்துக்குரிய ஆபரணங்கள் எவை? காசுமாலை, ஒட்டியானம், வளையல்கள், சலங்கை என்பன. மோகினி ஆட்ட உருப்படிகள் சில தருக. சொற்கட்டு,
பந்தாட்டம் போன்றன. மோகினி ஆட்டத்திற்குரிய பக்கவாத்தியங்கள் எவை? மிருதங்கம், வயலின், மத்தளம், எடக்கை. போன்றன. இந்த நடனக்கலை யாரால் வளர்க்கப்பட்டது? கிருஷ்ண பணிக்கர். இருபத்தி நான்காவது, புகழ்பெற்ற மோகினி ஆட்ட கலைஞர்கள் சிலரை குறிப்பிடுக. சாந்தாராவ், மிருணாளினி சாராபாய், கனக்ரெல, அலை அசைவு போன்ற நிலை காணப்படும் நடனம் எது? மணிப்புரி. இந்த நடனம் எந்த மாநிலத்திற்குரிய நடனம்? மணிப்பூர். இந்த நடனத்தில் நடித்து காட்டப்படும் நிகழ்ச்சிகள் சில குறிப்பிடுக. ஒன்று, வாழ்க்கை பருவங்கள், தானியம் விதைத்தல், அறுவடை செய்தல், நூல் நூற்றல், ஆடை நெய்தல், மீன் பிடித்தல் போன்ற விடயங்களை குறிப்பிடலாம். 28வது, மணிப்புரி நடன உருப்படிகள் சில தருக. சாலிலாஷ்யம், தாண்டவம், தல்லின, அல்லது தொலானா.
இது பரதநாட்டியத்தின் தில்லானா போன்றது. அடுத்தது ஸ்வர்மாலா. ஸ்வர்மாலா இது பரதநாட்டியத்தில் ஜதீஸ்வரத்தை போன்றது உருப்படிகளாக காணப்படுகின்றன.